இன்று வி.ஓ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு தினம். அவர் தனது சுயசரிதையில் எழுதுகிறார், நீதிமன்றம் என்னை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட போது என் குழந்தை அம்மா ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. நீங்களும் அழுவீர்களா என்று கேட்டேன். அவர், உங்களை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்வதாக சொல்கிறார்கள். நீ என்னை விட்டு இங்கே இருக்காவிட்டால் நான் அடமாட்டேன். அவருடைய கரையற்ற முகத்தை பார்த்ததும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. பிறகு தவறை உணர்ந்து கண்ணீரை துடைத்தேன். நான் பலமாக இருக்கச் சொன்னேன். அவர் அழக்கூடாது. என் மைத்துனர் அவரை அழைத்துச் சென்ற பிறகு நான் சுப்பிரமணிய சிவத்திடம் குருநாதனிடமும் சொன்னேன், நான் செய்த தவத்தால் தான் இந்த யாகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. கோவை சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஆங்கிலேயர்களால் எண்ணெய் ஆலையில் செக்கிழுக்கச் சொன்னார்கள். அவர் கஷ்டங்களில் தோன்றிவிடாமல் தன் உறுதியில் உறுதியாக நின்றார். நாட்டுக்காக நான் உழைக்கிறேன், நாடு விடுதலைக்காக இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னது இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களால் தான் நமது நாடு சுதந்திரம் அடைந்தது. இதை அவருடைய கைப்படவே எழுதின அந்த சம்பவத்தை, இப்போ முன்னாடி சொன்ன சம்பவத்தை அப்படியே பார்ப்போம். வழக்கு தமிழ் இல்லாமல் இலக்கிய தமிழில் அவர் எழுதியிருக்கார் பாருங்கள். ஐயா, அம்மையின் அழுகிறாள் என்றான். ஐயா, நீயும் அழுதையோ என்றேன். அழவில்லை. உன்னை அயலூருக்கென்று பொழுதடைய கொண்டு போவதாக மாமா சொன்னான். நிசந்தானா சொல் என கேட்டாள். அன்னோன் உன்னை அழச் செய்ய சொல்லினன். அது இருக்கட்டும். யான் அயலூர் சென்றிடின் தருமதி கொண்டு நீ தைரியமாய் இருப்பாயா என்றேன். அவனுடன் என் முகம் பார்த்து, நீ சென்றால் அழமாட்டேன், செல்லுவியோ என்னை பிரிந்தினி என்றான். பெருகிய தென்கண்ணீர் பரிந்தனன் என் முகம் பார்த்து பார்த்து கண்ணீர் சோர்ந்திட கைநீ துணி கொண்டேன். கண்ணீர் துடைத்தான். கருந்தமிழ் தேன்பின் மடமையை உணர்ந்தேன். மதியுடன் வந்தது. தினமுடன் என் முகம் திருத்தி அவள் கண்ணீரை துடைத்து நெஞ்சோடு சேர்த்து, யார் அழுதாலும் நீ அழாதே என்றேன். இலை என்று உரைத்தாள். எழில்முகம் முத்தி, நீ நலமா தம்பி, தண்ணீர் என்றேன். மைத்துனனை பார்த்தேன். வாங்கி அவன் சென்றான். அத்துணையும் என் பக்கம் அழுகையில் மூழ்கிய சிவம் குருநாதன் சிற்சில வாடற்கு தவத்தின் பயனுதலறக்க என்றேன். எண்ணிலா போலீசார் ஏகி வெளியினர். அடுத்து பார்ப்பன ஆதிக்கத்தை பற்றி 1927ஆம் ஆண்டு சேலத்தில் இதே வ.உ.சி. அவர்கள் ஆற்றிய ஒரு சொற்பொழிவுடைய ஒரு சில பகுதிகள் நம்ம பார்ப்போம். அரசியல் பெருஞ்சொல் வெளியீடு, வ.உ.சி. நூலகம். பிராமணர் அல்லாதார் சண்டை நோயோ அளவு கடக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டதென்பது இம்மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பெண் மக்களுக்கும் நேரில் தெரிந்த விஷயம். ஆதலால் அச்சண்டைகளை பற்றியோ அவற்றின் தற்கால நிலைமைகளை பற்றியோ நாம் ஆராய வேண்டிய அவசியமில்லை. அச்சண்டை நோயின் முதல் காரணங்கள் கூட பிராமணர் அல்லாதவர்களுக்கும் பிராமணர்கள் சிலருக்கும் நன்றாக தெரியும். அக்காரணங்களை தெரியாமல் இருக்கிற பிராமணர் அல்லாத சிலரும் பிராமணர் பலரும் பிற மாகாண தேசாபிமானிகளும் தேச தலைவர்களும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு இங்கு கூறுகின்றேன். 1. பிராமண ஜாதியர்கள் எல்லாம் மேலானவர்கள் என்றும் மற்றைய ஜாதியார்கள் எல்லாம் கீழானவர்கள் என்றும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் காட்டி ஜாதியார்களை இழிவுபடுத்தி வருகிறார்கள். 2. பிராமணர்களை பிராமணர் அல்லாதவர்கள் கடவுளை அடைவதற்குரிய வழியை காட்டும் குருமார்கள் என்றும் குடும்பங்களில் நிகழும் சகல மங்கள அமங்கல சடங்குகளையும் நடாத்துபவதற்குரிய ஆச்சாரியார்கள் என்றும் கூறி பிராமணர் அல்லாதவர்களின் பொருட்களை அவர்கள் தாய் வயிற்றில் உற்பவித்த காலம் முதல் அவர்கள் இறக்கும் வரையிலும் அவர்கள் இறந்த பின் அவர்கள் மக்கள் உயிரோடு இருக்கும் காலம் முடியும் வரையிலும் கவர்ந்து கொண்டு வருகிறார்கள். 3. சர்க்கார் உத்தியோகங்களையும் ஸ்தாபன உத்தியோகங்களையும் பொது ஸ்தாபன உத்தியோகங்களையும் வகிப்பதற்கு அறிவும் திறமையும் உரிமையும் தங்களுக்கே உண்டென்று சொல்லி அவ்வுத்திகளை எல்லாம் தாங்களே கொண்டு அவற்றை சம்பளம், அதிகாரம், செல்வாக்கு முதலியவற்றையெல்லாம் அபகரித்து வருகின்றனர் பிராமணர்கள். எந்தளவு பிராமண ஆதிக்கத்தை நொந்து வ.உ.சி. அவர்கள் கட்டுரை எழுதியிருக்காருன்னு பாருங்கள்.
அந்த சொற்பொழிவிலே அவர் சொல்கிறார் பப்ளிக் மீட்டிங்கில், இம்மூன்றும் பிராமணர் அல்லாதார் சண்டை நோயின் முதல் காரணங்கள். இக்காரணங்களை ஒழிப்பதற்கு வழிகளை ஆராய்வோமாக. முதலாவது காரணம் எப்படி ஏற்பட்டதென்றால், பிராமண அல்லாதோர்களாகிய தமிழர்களின் முன்னோர்கள் பிராமணர்களின் முன்னோர்களாகிய ஆரியர்களை மிளைச்சர் என்றும், யாகத்தின் பெயரால் கண்டவற்றையெல்லாம் தின்பவர்கள் என்றும், நினைத்தவற்றையெல்லாம் செய்பவர்கள் என்றும் சொல்லியும், நிகண்டு முதலிய நூல்களில் எழுதி வைத்தும், அவர்களை தொடாமலும் அவர்கள் தொட்ட பொருள்களை கொல்லாமலும் அவர்களை தொட நேர்ந்த போது குளித்தும் அவர்களை இழிவுபடுத்தி வந்தார்கள். அவ்விழிவை ஒழிப்பதற்கு வழி என்ன என்று அவ்வாரியார்கள் ஆலோசனை செய்தார்கள். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் தான் தன்னை மேன்மேல் உயர்ந்து நிறுப்பானும் தன்னை தலையாய செய்வானும் தான் என்ற உண்மையை கண்டார்கள். உடனே தங்களை பிராமணர்கள் என்றும் மற்ற தமிழர்களெல்லாம் சூத்திரர்கள் என்றும் சொல்லவும் எழுதவும் தலைப்பட்டார்கள். அவ்வாறு தாங்கள் மேலான ஜாதியர் என்றும் தமிழர்களெல்லாம் கீழான ஜாதியர்கள் என்றும் நடத்தையிலும் காட்டினார்கள். சிறிது காலத்தில் அவர்கள் மேலான ஜாதியாராகவும் தமிழர்கள் கீழான ஜாதியார்களும் அறியார், பலரால் கருதப்பட மாட்டார்கள். தமிழர்களின் முன்னோர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட இழிவு நோய் தாங்கள் மேலான ஜாதியார்கள் என்று கூறிய மருந்தால் நீங்கி போயிற்று. அந்த மருந்தையே தமிழர்கள் கைக்கொள்வின் அவர்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற நோய் நீங்கி போகும். அதாவது பிராமண அல்லாத ஜாதியர்களில் ஒவ்வொருவரும் தாம் பிராமணருக்கு மேற்பட்ட ஜாதியார் என்று கருதி பிராமணர் மற்ற ஜாதியார்கள் நடத்துவது போல பிராமணர்களை நடத்தி வருவாராயின் தம் ஆரோப இழிவு நோய் போய்விடும். இந்நோய் முதலை போக்குவதற்கு வேறு மருந்து தேட வேண்டியதில்லை. அதாவது பிராமண அல்லாத ஜாதியர்கள் ஒவ்வொருவரும் தாம் பிராமணருக்கு மேற்பட்ட ஜாதியார் என்று கருதி பிராமணர் மற்ற ஜாதிகள் நடத்துவது போல பிராமணர்கள் நடத்தி வருவாயின். அதாவது அவங்க பிராமணர்கள் எப்படி மற்ற ஜாதிகள் நடத்துகிறாங்களோ அதே போல் தமிழர்கள் அந்த பிராமணர்களை அது மாதிரி நடத்தணும். எப்படி அவர்கள் கீழ் ஜாதின்னு அவங்கள உதாசீனப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பிராமணர்கள் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாரு வஉசி. இரண்டாவது காரணம், மேற்கண்டபடி தாங்கள் மேலான ஜாதியர்கள் என்று கொண்ட கொள்கை அழியாதிருக்கும் பொருட்டு பிராமணர்கள் மற்ற ஜாதியர்களுக்கு விதித்த அபராத தண்டனை, அத்தண்டனையை மாற்றிக்கொள்வதற்குரிய அதிகாரம் பிராமணர் அல்லாதார்கள் கையிலேயே இருக்கிறதை கண்டுபிடித்து நம் திருவாளர் ஈவே ராமசாமி நாயக் அவர்கள் பிராமண அல்லாதவர்களுக்கு கூறி அதனை உபயோகிக்கும்படி செய்து கொண்டு வருகிறார்கள். அதிகாரத்தை பிராமண அல்லாதவர்கள் ஊக்கத்துடன் உறுதியாக செலுத்தி தங்கள் அபராத தண்டனை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அதாவது தந்தை பெரியார் ராமசாமி பெரியார் செய்கிறது சரிதான் அப்படிங்கிறதுக்கு வஉசி அவர்கள் பயங்கர சப்போர்ட் பண்ணுறாரு. ராமசாமி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்தும் நல்லது தான் அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய சொற்பொழிவில் அவர் கொண்டு வர்றார். ஆக இந்த பிராமணர் பிரச்சனைங்கிறது வஉசி டயத்தெல்லாம் எவ்வளோ உக்கிரமாக இருந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம நினைக்கிறோம், அந்த டயத்துலேயே பிராமண ஆதிக்கம் எந்த அளவு இருந்திருக்குது. எல்லா இடங்கள்லையும் அவர்கள் தான். அவர் சொல்கிறார், வஉசி சொல்கிறார், அதாவது நீதிபதியிலேருந்து எல்லா இடங்களையும் அவங்க ஆக்குபேட் பண்ணியிருக்கிறாங்க. இது சமூக நீதியை கொண்டு வரணுங்கிறது அவருடைய உள் மனசில் இருக்குது. அதுதான் இந்த வார்த்தைகள்லாம் வருது. அடுத்து சொல்கிறார் பாருங்கள், பிராமணர் அல்லாதார் சண்டைக்குரிய மூன்றாவது காரணத்தை போக்குவதுதான் மிக கஷ்டமான காரியம். இக்காரண விஷயத்தை பற்றி தேச தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற பிராமண சகோதரர்கள் சிலர் பேசுகிற பேச்சுக்களை பார்க்கும்போது மேலும் சொல்கிறார் பாருங்க, பிராமணர்கள் யாகங்களிலும் விருந்துகளிலும் பன்றியூன், எருமையூன், பசுவூன் முதலிய பல வகை ஊன்களை உண்டும் பானங்கள் முதலிய பல வகை கல்களை பானம் செய்தும் வந்தவர்கள் என்றும், சகோதரன் மனைவியிடத்தும் விதவையிடத்தும் குதிரையிடத்தும் குழந்தைகள் பெற்று சந்ததி விருத்தி செய்து வந்தவர்கள் என்றும் மேற்படி வேதம் முதலியவற்றிலிருந்து மேற்கோள்களை காட்டிய ருஜு செய்திருக்கின்றன. அந்த வேதங்கள்லாம் எடுத்து படித்து பார்க்குறாரு. இதெல்லாம் அதை எடுத்து சொல்கிறாரு.
இந்த ருக்கு எஜுர் சாம அதர்வண விதன்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையும். தாம் மதிக்கப்படுவதற்குரிய ஒரு ஜாதியார் என்று சொல்லிக்கொள்ள விரும்புவராயினின் பிராமணர் மேற்படி வேதம் முதலியவற்றை அக்னி பகவானுக்கு ஆகுதி செய்தல் இன்றியமையாதது. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்கன்னா அதை நெருப்பில் போட்டு பொசுக்குங்கப்பா அப்படிங்கிறார். பிராமண புரோகிதர்களும் பூசாரிகளும் பிராமண அல்லாதவர்களுடைய பொருள்களை கவருவதற்காக தொன்று தொட்டு செய்து வரும் சூழ்ச்சிகளையும் மோசங்களையும் கொலைகளையும் பிற பல தீய செயல்களையும் எடுத்து கூறிய பிராமணர் அல்லாதவர்கள் இன்னும் பிராமண புரோகிதர்களும் பூசாரிகளும் விரும்புகிறார்களா என்று அவனை வினவுகின்றான். இந்து சமயம் என்பதன் பொய்களையும் புரட்டுகளையும் ஆபாசங்களையும் அச்சமய பெயரால் செய்யப்படும் சடங்குகளின் வாயிலாக பிராமண அல்லாதவர்கள் தாழ்த்தப்படுவதையும் அக்கொள்கைகளின்றும் தாழ்வினின்றும் பிராமண அல்லாதவர்கள் தப்புவதற்குரிய அவசியத்தையும் வழிகளையும் அவன் நன்கு விளக்குகின்றான். வடமொழி யாகங்களில் சிலவற்றை தமக்கென கொண்டு பிறப்பால் ஜாதி வேற்றுமைகள் கற்பித்தும் சிவாலயங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி வருகின்ற சைவர்களும் ஞானசூரியன் கிரணங்களிலிருந்து தப்பவில்லை. தாம் மதிக்கப்படுவதற்குரிய ஒரு ஜாதியார் என்று சொல்லிக்கொள்ள விரும்புவாராயின் அச்சைவர் வடமொழி ஆகமங்களை தமதென கொள்ளும் தவறை ஒழித்தலும் சிவாலயங்கள் சிலவற்றில் காணப்படும் சிவலிங்க உருவினை மாற்றலும் இன்றியமையாதவை. ஜாதி பேதமே காணாத திருக்குறள் தமிழ் மக்களிடத்தும் சிவஞான போத சித்தாந்த சைவ தமிழ் மக்களிடத்தும் ஞானசூரியன் கிரணங்கள் சொல்லாதிருத்தல் தகுதியே. மனிதரெல்லாம் பிறப்பினால் ஒரே ஜாதியார் என்றும் பிறப்பை ஆதாரமாக கொண்டு ஜாதிகளை வகுத்தலும் உயர்வு தாழ்வு ஏற்படுத்தலும் அநீதி என்றும் நிலைநாட்டுகின்றான். ஞானி சூரியன் தமிழ் மக்கள் துணையும் அதே என பின்வரும் திருக்குறளால் இனிது விளங்கும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். வாவு சிதம்பரம் பிள்ளை. அதாவது நம்ம பெரியாரை விட மிக மூர்க்கமாக மூடப்பழக்கங்கள்லாம் எதிர்த்திருக்காரு. இந்து மதத்தில் இருந்த மூடப்பழக்கங்கள்லாம் இதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம வெறும் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம். அவர் ஈவே ராமசாமி பெரியாரையும் ஆதரிச்சிருக்கிறார், அவருடைய கருத்துக்களை ஆமோதிச்சிருக்கிறார், பிராமண எதிர்ப்பில் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்படலை. ஏன்னா அவர் ஒரு அந்த டைங்களில் முக்கியமான இடங்கள்லாம் பிராமணர்கள் தானே இருந்திருக்காங்க. அதனால் பாட புத்தகங்கள்லாம் இது மாதிரியான செய்திகள்லாம் வரல. இப்போ தான் ஒன்று ஒன்றா இங்கே அந்த இணையம் இருக்கிறதுனால அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து போட்டு உண்மைகள்லாம் வெளிவருது. நான் இதெல்லாம் எனக்கு புதுசு தான். வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய மறுபக்கம் இப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இது நாள் வரைக்கும் நம்ம செக்கிழுத்த செம்மல் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் அவர் பெரியாரோட ரொம்ப மூர்க்கமாக பிராமணி எதிர்ப்பை கையில் எடுத்துருந்துருக்கிறாரு. அது நான் இப்போ தான் முத படிக்கிறேன். எனக்கு இது புதுசாக இருந்திருக்கலாம்.